ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்க்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் ஓஆர்பி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை பொறுத்த மட்டும் இதில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, சரிங்களா? இதில் 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அந்த மாதிரி தொடர்ந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? இதில் நீங்கள் சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணணும், ஒரு இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ஓஆர்பி ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இப்போ நான் என்னுடைய ரிசர்ச்க்காக இங்கே ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண இந்த ஸ்டாக்கையே நான் இன்றைக்கி ஷோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 3 விஷயம் இருக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நிறைய பேர் வந்து என்னை தொடர்பு கொண்டு பேசுவாங்க. பேசச்ச அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, சார் நான் அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டேன், எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரேட்குள்ளே வந்த உடனே ஸ்டாப் லாஸ் எங்கே, டார்கெட் எங்கே அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும், சரிங்களா? இது நான் 3ஆவதாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரெண்ட் லைன் கரெக்டாக வரைஞ்சே ஆகணும், சரிங்களா? அதில் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டோட டெப்த்தே என்ன அப்படின்னா, சப்போர்ட் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும், சரிங்களா? ரெசிஸ்டண்ட் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். இப்போது மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லைனில் தான் ட்ரேட் ஆகும், சரிங்களா? மிஸ் எல்லாம் ஆகவே ஆகாது. நீங்கள் கரெக்டாக வரையலாம். இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்த பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தா ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கா, ஒரு மாதிரி ட்ராவல் ஆகுது அப்படின்னு தோணுதா? இப்போ நான் சொல்லி கொடுத்த அப்புறம் இது என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? இப்போது 2 இடம் தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். ஒன்று சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் பை பண்ணுவோம், ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தால் செல் பண்ணுவோம். இது வந்து ரெசிஸ்டண்ட், இது வந்து சப்போர்ட். ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வருதுன்னா செல் எடுக்கணும், சரிங்களா? சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் பை எடுக்கணும், சரிங்களா? இப்போது ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணால் பை, சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் செல். அப்போது செல்லுக்கு 2 இடம் உண்டு, பைக்கு 2 இடம் உண்டு. இவ்வளோ தான் மார்க்கெட்டில். இதை தவிர வேறு இடமே கிடையாது. நீங்கள் இதிலையே ட்ரேட் பண்ணலாம், சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணுறீங்க, ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணிடக்கூடாது, 15 நிமிஷம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஓஆர்பியை பொறுத்த மட்டும், சரிங்களா? ஓப்பன் ரேஞ்ச் என்னவா இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்போது ஃபர்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம் கொடுங்க. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சரிங்களா, பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நான் இன்னொரு சிம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம் போடுங்க. இந்த மாதிரி க்ரீனாக இருக்கான்னு பாருங்கள், அந்த மந்த் க்ரீனாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா அப்படி இருந்தால் பையர் உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். வீக்லி போடுங்க, டைம் ஃப்ரேம் எடுங்க. இதில் இப்படி வீக்லியும் க்ரீனாக இருந்தால் பையர் இருக்காங்கன்னு அர்த்தம், க்ரீனாக இருந்தால். அப்புறம் டே டைம் ஃப்ரேம் போட்டு நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்கள், ட்ரெண்ட் லைன் வரைங்க. இப்போது நான் ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் இந்த இடத்துல, சரிங்களா? இதில் நம்ம எல்லோரும் என்ன நினைப்போன்னா, சரிங்களா, இந்த இடத்துல மட்டும் வரையணும்னு நினைப்போம். அப்படி இல்லை, பேக் எண்ட்லேருந்தே வரையணும், சரிங்களா? இப்போது நான் எப்போதும் டீச் பண்ணியிருக்கேன், டபுள் லைன் வந்து ரொம்ப அக்யூரசி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் டபுள் லைனில் இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இப்போது இப்படி நீங்கள் விரிக்கும் போதே, சரிங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஃபர்ஸ்ட் லைன் கிளியராக இருக்கா, எல்லாத்துலேயும் ப்ராப்பராக டச் ஆகும். இது செகண்ட் லைன். அடுத்து மார்க்கெட் எங்கே வரலாங்கிறத இப்படியே கணிச்சிடலாம், சரிங்களா? அப்போது ஃபஸ்ட் பாயிண்ட் தெளிவாக இருக்கிறீங்க நம்புகிறேன். ட்ரெண்ட் லைன் வரைகிறோம், சரிங்களா, ப்ளஸ் மந்த்லி வீக்லி டே போடுறோம், கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. இப்போ தான் 15 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் எடுக்கணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ். இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டு, அதுக்கடுத்து மார்க்கெட் எங்கே வரைக்கும் மூவ் ஆகுங்கிறத நான் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கண்டு பிடிக்க முடியும், சரிங்களா? அப்போது நான் இங்கே எடுத்துட்டேன். இங்கே எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நான் இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன்ல, இந்த லைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் லைன். என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இல்லை, நேற்று அந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இந்த பர்டிகுலர் ஸ்டாக் என்னவா இருக்குது, ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது, சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 15 மினிட்ஸோட டைம் ஃப்ரேமுக்கு போகிறேன். இதில் தான் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வரும், சரிங்களா? அதுக்கு உள்ள ஒரு கேண்டில் வரும். இப்படி இருந்துச்சுனாலே கொஞ்சம் பவர் அதிகம், சரிங்களா? இப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னா இது ஒரு ட்ரெண்ட் அமைப்பு, சரிங்களா?
இதுக்கு கொஞ்சம் பவர் அதிகம். இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கலாம். சரிங்களா, இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு 15 மினிட்ஸ்னால் ஃபர்ஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்கு உள்ளே வரணும், இன்சைடு பார் வரணும். சரிங்களா, இப்போ நான் எடுக்கிறேன் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் அப் ட்ரெண்ட் சொல்கிறேன். அப்போ நான் எப்படி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, Nifty 50 நெக்ஸ்ட்டு 50 இருக்குது. அந்த Nifty 50 நெக்ஸ்ட் 50 டாப் 10 எடுக்கிறேன். மொத்தம் 20 ஸ்டாக் இருக்குது. சரிங்களா, நீங்கள் வந்துட்டு NSE வெப்சைட்டுக்கு போயிருங்க. Nifty 50 நெக்ஸ்ட்டு 50 இருக்கும். சரிங்களா, Nifty 50 நெக்ஸ்ட்டு 50 இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதுலேயும் 50 கம்பெனி இருக்கும், இதுலேயும் 50 கம்பெனி இருக்கும். சரிங்களா, இது ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு Nifty 50, இது நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 50. அப்போது இதில் டாப் 10 எடுத்திங்கன்னா மொத்தம் 20 ஸ்டாக் வரும். 20 ஸ்டாக்கையும் இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணுங்கள். லிஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வீக்லி மந்த்லி டே டைம் ஃப்ரேம் போட்டுட்டு இந்த ஸ்டாக்கை வெயிட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அப் ட்ரெண்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் ட்ரெண்ட் லைனில் ட்ராப் பண்ணிவிட்டு, சரிங்களா, இன்றைக்கான நாளை பாருங்கள். 9:15 சரிங்களா மார்க்கெட். ஸோ இதனுடைய ஹையும் மார்க் பண்ணிக்கிறேன், லோவையும் மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா, இந்த கேண்டலுக்கு இன்சைடு பார் வருதான்னு பாருங்கள். இன்சைடு டோஜியாக இருந்தால் ரொம்ப நல்லது. சரிங்களா, அதே போல் இந்த மாதிரி ஓப்பனும் லோவும் இந்த கேண்டலில் பிரேக் பண்ணும்போது ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் சூப்பர். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை பிரேக் அவுட் பண்ணும்போது பவரை பாருங்கள், எவ்வளோ பையர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடம் நல்லா பீக். ஒரு கேண்டல் ரெட்டாக இருக்க என்ன காரணம், செல்லர் இருக்காங்க. ஒரு கேண்டல் க்ரீனாக இருக்க என்ன காரணம், பையர் இருக்காங்கன்னு காரணம். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டலோ இல்லை அப்படின்னா ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கக்கூடிய கேண்டில், அதாவது கீழே ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்படி இருந்துச்சுன்னா ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இது வந்து ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்குன்னு அர்த்தம். செல் சைட்னா இந்த மாதிரி பார்க்கணும், பை சைட்னா இந்த மாதிரி பார்க்கணும், ஓப்பனும் லோவும். இப்போ செகண்ட் பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. சரிங்களா, இப்போது என்ன பண்ணுறோம், இதனுடைய பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்குறோம். சரிங்களா, நீங்கள் வெயிட் பண்ணி, சப்போஸ் சம்டைம்ஸ் இன்ட்ராடேயில் உங்களுக்கு மார்க்கெட் கிராஷ் ஆகிடுச்சு, ஏதாச்சும் இஷ்யூ ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில், சரிங்களா, லாஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுங்கள். இனிஷியலாக வரவங்க 3 months பிலோவாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இந்த ஹோல்டிங் பக்கம் அதாவது ஹோல்டிங் பக்கம் போகணும், இன்ட்ராடேக்கு போகணும். ஆனால் லிவரேஜ் பயன்படுத்தக்கூடாது. லிவரேஜ் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரேடில் இந்த ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த லிவரேஜ் கொடுப்பாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் லாங் டேர்மாக வாங்கினா இதில் என்ன அமௌண்ட்டு போட்டிருக்கோ நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு தான் வாங்க முடியும். இது இன்ட்ராடே அப்படின்னா 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணலாம். இப்போ நான் அந்த 5 ஸ்டாக் வாங்குறதுக்கு இந்த அமௌண்ட்டு ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள். இந்த லிவரேஜை பயன்படுத்தாதீங்க. நீங்கள் லாங் டேர்ம்லேயே எடுங்க. லாங் டேர்மில் அன்றைக்கே எடுத்து நீங்கள் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணால் அது இன்ட்ராடே தான். சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக் எப்படிப்பட்ட ஸ்டாக், அப் ட்ரெண்டுக்குரிய ஸ்டாக். சரிங்களா, இப்போது டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் நீங்கள் நல்லா ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரிங்களா, நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்துருச்சா, இந்த ஸ்டாக் மேலே போகுதுன்னு தெரிஞ்சிருச்சா, அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கேண்டில் வந்துட்டு மேலே இருக்க ட்ரா. சரிங்களா, இந்த லைனை அப்படி மார்க் நீங்கள் அது பக்கத்துலேயே வச்சிங்கன்னா அடுத்து மார்க்கெட் எங்கே போக போகுது, 1476, இப்போ 27 இருக்குது. கிட்டத்தட்ட இன்னொரு 50 பாயிண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். 1 or 2 டேஸ்லேயே ட்ராவல் ஆயிரும். சரிங்களா, இந்த இடத்துல இப்போது ஸ்டாப் லாஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ் சொல்லுவோம். சரிங்களா, இந்த க்ரீன் கேண்டில் இந்த விக்கெல்லாம் விட்டுருங்க, ஓப்பனான ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். இதில் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதில் ஸ்டாப் லாஸே இது ஹிட் ஆகாது. கரெக்டாக ட்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில், கரெக்டாக ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். ஸோ 3 விஷயமும் இதில் பார்த்துட்டோம். சரிங்களா, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள், மந்த்லி வீக்லி டைம் ஃப்ரேம் கொடுங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கேண்டில் அதுக்கு இன்சைடு வரும், அந்த ஓப்பன் ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கான்னு பாருங்கள். ஓப்பனான அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா அடுத்து டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சரிங்களா, வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக என்ன வருதோ மார்க்கெட்டோட சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி எக்ஸிட் ஆகுங்க. இல்லை அன்னன்னைக்கே நான் வந்து க்ளோஸ் பண்ணணும், எனக்கு மறுநாள் எடுத்துகிட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் 5 to 15 மினிட்ஸில் நீங்கள் எக்ஸிட் ஆகிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.